بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆவுடைய நாள் அன்று அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்தவனாக மொழியாரம் செய்கிறேன். பெரியதற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய நிஅமத்தாக அருட்கொடையாக இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்தார். நிறைய மக்களால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய முடியாமல் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். இன்னும் சில மக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அதை முழுமைப்படுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அதனுடைய நன்மையை முழுமையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த அருட்கொடையை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி கடந்தோம்? இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்குவதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால், ஏன் இந்த நோன்பை கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை இந்த மாதத்தில் தான் நாம் இறக்கினோம் உங்களுக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் முழுமையாக படித்தோமா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த திருமறை குர்ஆனை இந்த குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடியவராக நாம் மாறினோமா? குர்ஆன் முழுக்க
ஆலமீன் நம்மிடம் என்ன பேசுகிறார் என்பதை தெரிந்து கொண்டோம். ரமதானுடைய மாதத்தை அடைந்து இந்த ரமதானுடைய மாதத்தை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படி செலவிட்டோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்கவும். குர்ஆனை ஓத தெரியாத மக்கள் அதை ஓதி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்க ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் குர்ஆன் ஓத தெரியாத மக்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்காக ஆட்கள் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பயன்படுத்தினோமா? இந்த மாதத்தில் திருமறை குர்ஆனை முழுவதுமாக ஓதி அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டோமா? இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதத்தை நாம் கடத்தி இருந்தால் இந்த நியமத்தை சரியாக பயன்படுத்தாத மக்களாகத்தான் நாம் இருப்போம். அது மட்டுமல்ல, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாரே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். பாவ மன்னிப்பு பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தவர்களாக நாம் இருக்கிறோமா? இரு கரம் ஏந்தி, இறைவா, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவ கரைகள் இருக்கிறது, இந்த மாதத்தில் எனக்கு அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து இறங்கக்கூடியவராக இந்த மாதத்தை நாம் கடந்தோமா? கண்ணியத்திற்குரியவரை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் நாசமாகி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரில் ஏறக்கூடிய நேரம் வணக்கத்திற்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் ஆமீன் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த உரை முடிந்ததற்கு பிறகு கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் வணக்கத்திற்கு மாற்றமாக இப்படி சொன்னீர்களே, என்ன காரணம், ஏன் இப்படி சொன்னீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நாம் மிம்பரில் ஏறக்கூடிய நேரத்தில் ஆகாரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். அந்த நேரத்தில் 3 விஷயத்தை என்னிடத்தில் சொன்னார்கள். நான் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். என்ன தெரியுமா? ஒன்று, யார் ஒருவர் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் அதற்கு அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் எண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா? அல்லாஹ்விடத்தில் அந்த அளவுக்கு நாம் கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரமதானுடைய மாதம், இந்த நோன்பு நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறதோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்தவர்களாக நாம் இருக்கிறோமா? என்ன நோக்கம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் மீது எப்படி நாம் நோன்பை கடமையாக்கினோமோ அதே போல உங்களின் மீதும் நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம். எதற்காக தெரியுமா? ஏழைகளுடைய பசியை அறிய வேண்டும் என்பதற்காகவா? வறுமை என்ன என்று அறிய வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறார்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இந்த நோக்கத்தை எண்ணியத்திற்குரியவர்களே நாம் நிவர்த்தி செய்திருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தில் தக்வா ஏற்பட்டிருக்கிறதா? நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில், ஒரு செய்யக்கூடிய நேரத்தில்
தண்ணீர் தாகம் இருந்தாலும் கூட ஒரு லிட்டர் தண்ணீர் என்னுடைய தொண்டைக்கு கீழ் இறங்கிவிடக் கூடாது என்பதில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோமோ அந்த எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதா? அந்த நோம்பின் போது இருக்கக்கூடிய இறையச்சம் இருக்கிறது, வெளியேற்றக்கூடிய அதானே யாருக்கும் தெரியாது. நான் ஒரு சொட்டு தண்ணீரை குடித்தால் அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார், அவன் இதை கண்டுபிடித்து விடுவான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கிறதே, அதுதான் தக்குவா. அந்த தக்குவா நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோம்பின் மூலமாக ஒவ்வொரு முஃமினிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா உடையவர்களை மட்டுமே நேசிக்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யாரிடத்தில் தக்வா இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். தக்வா இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அந்த உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நிறைய முறை நம்ம இடத்தில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தக்குவா, இறையச்சம். இந்த தக்குவானா என்ன? முதலில் நாம் தக்குவா என்றால் என்ன? இறையச்சம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அது மட்டும்தான் அர்த்தமா என்றால் இல்லை. நிறைய அர்த்தங்கள் பொதிந்த ஒரு வார்த்தை தான் தக்குவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை இன்னும் சில இடங்களில் பயன்படுத்துகிறார். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். இத்தகுல் யௌம், அந்த நாளை தக்வா செய்து கொள்ளுங்கள். இத்தகுன் நார், நரகத்தை தக்வா செய்து கொள்ளுங்கள். இந்த தக்வா என்ற வார்த்தைக்கு மார்க்க அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? கலியத்திற்குரியவர்களே, ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டும். ஒரு தடை, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு தடை ஏற்படுத்திக் கொள்வது, நரகத்துடைய வேதனை விட்டு தடை ஏற்படுத்திக் கொள்வது, மறுமையுடைய வேதனை விட்டு தடை ஏற்படுத்திக் கொள்வது, இதுதான் தக்வா என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் இதற்கு அதிகப்படியான விளக்கத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், கஅபே, மா தக்வா, தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் சொன்னார், உமர் அவர்களே, நீங்கள் கற்களும் முற்களும் இருக்கக்கூடிய பாதையில் பயணம் செய்திருக்கிறீர்களா? பயணம் மேற்கொண்டிருக்கிறீர்களா? உமர் அவர்கள் சொன்னார்கள், மேற்கொண்டிருக்கிறேன், சென்றிருக்கிறேன். அந்த பாதையில் நீங்கள் எப்படி செல்வீர்கள்? அலட்சியமாக செல்வீர்களா? எதையும் பார்க்காமல் அலட்சியமாக நடப்பீர்களா? எப்படி நடப்பீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆடையை உயர்த்தி ஒவ்வொரு அடியையும் மிக தெளிவாக பார்த்து கவனமாக எடுத்து வைத்து நடப்பேன் என்று சொன்னார். அத்தக்குவா, அதுதான் தக்குவா. இந்த உலகத்தில் முற்களையும் கற்களையும் போல ஷிர்க், அனாச்சாரம், பாவமான காரியம் நிறைந்திருக்கிறது. எங்கு திரும்பினாலும் பாவங்கள், எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்கள், பாவங்கள், இணை வைப்புகள், இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் மிக எச்சரிக்கையாக நீங்கள் கடந்து செல்வதுதான். உலக ஆசை உங்களுக்குள் வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இறையச்சத்தை கொண்டு அதை மீட்க வேண்டும். மிக எச்சரிக்கையாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எதுவரை? யக்கீன் வரக்கூடிய நாள் வரை நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கஅப் மாலிக் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் வெளியேற்றக்கூடியவர்களே, இந்த தக்வா நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த தக்வா நம்மிடத்தில் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையுடைய சாராம்சம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொன்னார்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், பிற மக்களோடு கண்ணியத்தில் நீங்கள் விளையாடாதீர்கள், பிறரோடு கோபித்துக் கொள்ளாதீர்கள்,
நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் மக்களிடத்தில். இதையெல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக 3 முறை இந்த வார்த்தையை சொன்னார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா இங்கே இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தில் தான் தக்வா இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். என்றால் இந்த ரமதானுடைய மாதம், இந்த நோன்பு நம்முடைய உள்ளத்தில் தக்வாவை ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது வழக்கம் போல இந்த ரமதானுடைய மாதத்தையும் சடங்காக சம்பிரதாயமாக கடந்து சென்றிருக்கிறோமா என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நோன்பு வைக்க வேண்டும், நோன்பு திருப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், புது துணிகளை எடுக்க வேண்டும், ஷஹர் செய்ய வேண்டும். இப்படி இந்த நோன்பை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக கடந்து சென்றிருக்கிறோமா, அல்லது இந்த நோன்பு இந்த ரமதானுடைய மாதம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் அந்த மாற்றம் நிகழ்ந்திருந்தால் இந்த ரமதானுடைய மாதத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதாவது ரமதானுடைய இரவு தொழுகை ஏற்பாடு செய்கிறோம். இரவு தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த மக்கள், மூமினான மக்கள் மார்க்க கல்வியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முறையாக சரியாக நெறிவு சுழிவில்லாமல் நேராக இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் மார்க்க சொற்பொழிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இரவு தொழுகை முடித்தவுடன் ஏதோ மிகப்பெரிய தியாகத்தை செய்ததை போல, இரவு தொழுகை செய்ததே மிகப்பெரிய தியாகத்தை போல அந்த உரையை கேட்காமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையில் பள்ளியை விட்டு செல்லக்கூடிய மக்கள் எத்துணை பேர். என்ன கல்வி நம் இடத்தில் இருக்கிறது, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தை பயன்படுத்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கல்விகளை பெற்றுக் கொண்டால் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். கல்விதான் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையை மறந்து உரைகளை கேட்காமல் கொடுமைக்காக சடங்காக சம்பிரதாயமாக மட்டுமே இந்த ரமலானுடைய மாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை பரிசீலனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவருடைய தக்வாவை பாருங்கள். நாங்கள் ஒரு சிறிய பாவத்தை செய்வதை அற்பமாக, ஒரு சிறிய பாவத்தை செய்வதை எங்களுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நேரத்தில் மலையிலிருந்து மிகப்பெரிய கற்கள் என்னுடைய தலையில் விழுந்து விடுமோ என்று அவன் அஞ்சுவதை போல நாங்கள் ஒரு சிறிய பாவத்தை செய்துவிட்டால் இந்த பாவத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை தண்டித்து விடுவாரோ, மறுமையில் நரகத்தை கொடுத்து விடுவாரோ என்று நாங்கள் அஞ்சுவோம் என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, பாவங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் பிறர் செய்தால் அந்த பாவத்தை பெரிதாக பேசக்கூடிய அதே மனிதன் தான் அந்த பாவத்தை செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையில் அவருடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வை அவர்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த இறையற்றவர்கள் உள்ளத்தில் வெளிப்பட்டது தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மிகவும் பசியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், உண்பதற்கு உணவில்லை. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரையும் இப்படி சோதித்திருக்கிறார். நபித்தோழர்களையும் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் அல்லாஹ் சோதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டம், உண்பதற்கு உணவில்லை. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு இடையர் பரந்த பாலை கொண்டு செல்லக்கூடிய நேரம், அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அந்த மனிதனிடத்தில் கேட்கிறார், நான் பசியாக இருக்கிறேன், இந்த பாலை எனக்கு தரக்கூடாதா என்று. அவரும் அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்து விடுகிறார்கள். கடுமையான பசி, அவர் எதையும் பார்க்கவில்லை.
பாலை வாங்கியதும் குடிக்க ஆரம்பித்து விட்டார். அதை குடித்து விட்டார். அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் அபூபக்கர் சித்தீக் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் பசியாக இருக்கிறது என்று இந்த பாலை அருந்தினீர்களே, இந்த பால் அந்த மனிதனுக்கு எப்படி கிடைத்தது என்பதை நீங்கள் அவரிடத்தில் கேட்டீர்களா? இது ஹராமான வழியில் வந்ததா அல்லது ஹலாலான வழியில் வந்ததா என்பதை நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் பயந்து விட்டார்கள். உடனே அந்த மனிதனை தடுத்து நிறுத்தி கேட்டார், ஓ மனிதா, இந்த பால் எனக்கு கொடுத்த இந்த பால் உனக்கு எப்படி கிடைத்தது? அவர் சொன்னார், ஜாஹிலியத்து காலத்தில் எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. மக்களிடத்தில் நான் குறி சொல்லக்கூடியவனாக இருந்தேன். நான் குத்து மதிப்பாக எதையாவது சொல்லிவிடுவேன். ஒருவேளை அது நடந்து விட்டால் அவர்கள் அதற்காக எனக்கு அன்பளிப்பு தருவார்கள், பொருளாதாரத்தை தருவார்கள். அப்படி தரப்பட்ட ஒரு ஆட்டுடைய அல்லது அந்த ஆட்டுடைய குட்டியுடைய பால் தான் இது என்று அபூபக்கர் சித்தீக் சொன்ன மாத்திரத்தில் கண்ணியத்திற்குரிய அவருடைய விரலை வாய்க்குள் விட்டு ரத்தம் வரும் அளவுக்கு அந்த பாலை வாங்கி எடுத்தார்கள் என்பது வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தக்குவா நம்மிடத்தில் இருக்கிறதா? வட்டியில் புரண்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் முழுக்க வட்டி, ஹராமான பொருளாதாரம் எப்படி வருகிறது, எப்படி செல்கிறது, அதை எப்படி செலவு செய்கிறோம் என்பதை எல்லாம் நாம் கவனிப்பதே கிடையாது. உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த சஹாபி, அந்த பால் என்னுடைய உடலில் இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த மார்க்கத்திற்கு புறமாக கிடைத்த ஒரு உணவு பொருள் என்னுடைய உடலில் பசியை ஆற்றக்கூடாது என்பதற்காக தொண்டையிலிருந்து ரத்தம் வரும் அளவுக்கு வாந்தி எடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், அபூபக்கரை நிறுத்துங்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மிகப்பெரிய ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன், எனக்காக அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்யுங்கள் என்று அபூபக்கர் சித்தீக் சொன்னார்கள். என்றால் நம்முடைய தக்வாவையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? இறையச்சம் என்பது நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நபித்தோழர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகிறார். ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்தவுடன் மிக விரைவாக சென்று விடுகிறார். இந்த செயல்பாட்டை நபித்தோழர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் தொழுகை முடிந்தவுடன் இவர் சென்று விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவர் தொழுகை முடிந்தவுடன் ஓடி விடுகிறார் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து கேட்டார், தொழுகை முடிந்ததற்கு பிறகு பள்ளியில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யலாம், ஏன் விரைவாக சென்று வருகிறீர்கள், என்ன காரணம்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் என்னுடைய அண்டை வீட்டாருடைய ஒரு பேரித்தள மரம் இருக்கிறது. அந்த மரம் என்னுடைய வீட்டை நோக்கி குலையை தள்ளி இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து பேரித்தம்பழங்கள் என்னுடைய வீட்டிற்கு முன்பாக விழுகும். நான் இந்த தொழுகையை முடித்து விட்டு நேரமாக சென்று அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து அவருடைய வீட்டிற்கு போட்டு விடுவேன். அப்படி நான் போடாமல் விட்டு விட்டால் பசியின் காரணமாக என்னுடைய குழந்தைகள் அந்த ஹராமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்திருக்கக்கூடிய அந்த பொருளை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்களோ. எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டிலிருந்து விலகக்கூடிய ஒரு பேரித்தம்பழம், அதை அவர் எப்படி பார்க்க, அந்நியருடைய முதல், அது அவருடையது, அவருக்கு சொந்தமானது, அவருடைய அனுமதி இல்லாமல் உண்பது என்பது ஹராம் என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள். என்றால் இனியத்திற்குரியவர்களே, இந்த தக்வா இந்த ரமதானின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இந்த தக்வா வெளிப்பட்டிருக்கிறா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். குறிப்பாக இளைஞர்கள் இனியத்திற்குரியவர்களே, இணையதளத்தில் அந்த இணையதளத்தை பயன்படுத்தி சந்திலும் பொந்திலும் அமர்ந்து ஆபாசமான காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக ஆபத்தான நிலை. இளைஞருடைய செயல்பாடுகள் அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சினிமா கூத்தாடிகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. காதல் என்ற போர்வையில் அல்லாஹ்வுடைய வரம்புகளை எல்லாம் மீறக்கூடிய ஒரு நிலைமை.
இருக்கிறதா இல்லையா? படிப்பினை இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. அவர்கள் எந்த நேரத்தில் அவருடைய தக்வாவுடைய நிலை இருந்தது தெரியுமா? இந்த நபித்தோழர் மிகவும் போர் தந்திரம் வாய்ந்த ஒரு நபித்தோழர். கைதிகளை கைது செய்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தெரியாமல் அந்த கைதிகளை தூக்கி வரக்கூடிய விஷயத்தில் மிகவும் கை சேர்ந்த ஒரு நபித்தோழர். இவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு பணியை இவரிடத்தில் ஒப்படைக்கிறார். என்ன பணி? மக்காவில் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சில மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ஷத் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். மர்ஷத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் நீங்கள் சொன்னதை நான் செய்து விடுவேன். அதற்காக கிளம்புகிறார்கள். மக்காவிற்கு சென்று அந்த குடிசை, அவர்களை தங்க வைத்திருக்கக்கூடிய குடிசைக்கு அருகாமையில் இரவு நேரத்தில் அங்கு சென்று ஊடுருவி அங்கு செல்கிறார்கள், யாருக்கும் தெரியாமல். அந்த நேரத்தில் ஒரு அழகான பெண்மணி, அனாக் என்று சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு பெண்மணி, இந்த பெண்ணிற்கு மர்ஷத் ரலியல்லாஹுவிற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஜாஹிலியத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பழக்கம் இருந்தது. அவர்கள் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பெண்மணி மர்ஷத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து விடுகிறார்கள். பார்த்தவுடன் சொல்கிறார்கள், மர்ஹபன் யா மர்ஷத், உங்களுடைய வரவு நல்ல வரவாக ஆகட்டும், உங்களை மிக நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன், எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு இப்போது நாம் ஒன்றாக இருக்கலாம் என்று தவறான காரியத்திற்கு அழைக்கிறார் அந்த வாலிபரை, அந்த நபித்தோரை. அந்த நேரத்தில் மர்ஷத் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹராம் யா அனாக், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார் இந்த மானக்கேடான காரியத்தை, இது ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண் சொல்கிறார், இப்போது நீ வரவில்லை என்றால் எல்லா மக்களிடத்தும் சப்தமிட்டு உன்னை நான் காட்டிக் கொடுத்து விடுவேன். அவர்கள் உன்னை என்ன செய்வார்கள் என்று உனக்கு தெரியுமா? நீ வந்த காரியத்திற்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக நீ வந்திருக்கிறாய், உன்னை அவர்கள் கிடைத்தால் கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மர்ஷத் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த மானக்கேடான காரியத்தை ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண் சொன்னது போலவே கூச்சலிட்டு எல்லா மக்களையும் வரவைத்து விட்டார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மர்ஷத் ரலியல்லாஹுவுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தார். மின்னல் வேகத்தில் அவர் ஓடிவிடுவார், மின்னல் வேகத்தில் அவர் ஓடிவிடுவார். அந்த அடிப்படையில் அவர் ஓடி தப்பித்து விடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய படிப்பினை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறைவன் மீது எந்த அளவுக்கு நாம் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை ஹராமாக்கி இருந்தால் அந்த ஹராமின் பக்கம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது, அதுதான் தக்குவா. ஆனால் நம்முடைய நிலைமை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இளைஞர்கள், மக்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம். ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலைகளில் பின்னப்பட்டு உலக ஆசையில் மூழ்கி மானக்கேடான காரியங்கள் பக்கமாக இலகுவாக செல்லக்கூடியவராக, சர்வ சாதாரணமாக அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால், நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும் ஒரு அரிசின் மதி அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். சஹாபாக்கள் எப்படி உருவானார்கள், உள்ளம் எப்படி இருந்தது? காலித் பின் வலீத் சொன்ன வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்திருக்க வேண்டும். சொன்னார், ஒரு அழகான பெண்ணை திருமணம் முடித்து அவளோடு இரவை கழிப்பதை விட கடுமையான இரவில் கடுமையாக மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய எதிரிகளை அந்த களத்தில் சந்திப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று காலித் பின் வலீத் சொன்னார்கள் என்றால், அப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு வேண்டும். அது நபித்தோழத்திலிருந்து படிப்பினை எடுக்க வேண்டும். இனியத்திற்குரியவர்களே, தக்வா நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதியவில்லை என்றால் மறுமையில் ஒரு காலம் நம்மால் வெற்றி அடைய முடியாது. நம்முடைய பெண்களின் நிலைமையை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தக்வா என்றால் என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தலகாணி உரையை போல ஒரு இறுக்கமான பர்தாவை போட்டுக்கொண்டு உதட்டில் சாயத்தை பூசிக்கொண்டு நறுமணத்தை போட்டுக்கொண்டு பாதையில் உலா வருவதை தக்வா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்கிறது. பர்தா போடணும்,
புர்கா போடல் எதற்காக பர்தா போடப்படுகிறது? பழைய ஆடையை மறைப்பதற்கு. உண்டா இல்லையா? அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பழைய ஆடையை மறைப்பதற்கு இப்போது பர்தாக்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இரையச்சமா? நம்முடைய பகுதியில் பாருங்கள், குறிப்பாக சாரப்பேட்டில் 12 மணி 11 மணி இரவு 11 மணிக்கு எதற்குத்தான் அந்த ஊர்வலமாக பெண்கள் திரிகிறார்கள் என்பதே தெரியவில்லை. அலங்காரம் படுத்திக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கும் இங்குமாக. எதற்காக? ரமலானுடைய மாதத்தை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வைரத்தை வைரூரத்தையும் தருகிறேன் என்று சொல்கிறார். அந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் அமல் செய்வதன் காரணமாக. ஆனால் எனக்கு அது தேவையில்லை, ரோட்டில் கிடக்கக்கூடிய குப்பைகள் எனக்கு போதும் என்று பொறுக்கக்கூடியவர்களாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தக்குவாவுடையவர்களாக இருக்க வேண்டும். பெரியவர்கள் எங்களுடைய நிலைமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொண்டு ரோட்டில் திரிகிறார் என்றால் நீங்கள் சந்தேகப்படாமல் நினைத்துக் கொள்ளுங்கள், அவள் மானக்கேடான காரியத்திற்கு அழைக்கக்கூடிய பெண்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய பெண்களை அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும். எது தக்குவா, எது சடங்கு சம்பிரதாயம், எதற்காக பர்தாவை நாம் போடுகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சஹாபிய பெண் மக்கள் எப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணிக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டுவிடும். எப்போது பார்த்தாலும் வலிப்பின் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இந்த நோயிலிருந்து குணமடைவதற்கு எனக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? தாங்கிக் கொள்ள முடியவில்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறேன். அந்த பெண் திரும்பியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த பெண்ணை அழைத்து சொன்னார்கள், இந்த சோதனையை பொறுத்துக் கொள்கிறாயா? தஹலல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள். உடனே அந்த பெண் சொன்னார், அப்படி என்றால் யா ரசூலுல்லாஹ், இதை நான் பொறுத்துக் கொள்கிறேன். இந்த நோயில் வரக்கூடிய என்னுடைய வேதனைகள் எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நோய் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்னுடைய உடை, என்னுடைய ஹிஜாப் விலகுகிறது. அதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, அதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதனால் அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். சொர்க்கத்திற்குரிய பெண்ணாகவும் மாறினார். அந்த நோயில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை காப்பாற்றினான் என்பது வரலாறு என்றால் வெளியேற்றக்கூடிய படிப்பினை வேண்டாமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்பட்டு என்னுடைய இல்லத்தில் அடக்கப்பட்டார்கள். நான் வீட்டில் இருப்பதை போலவே எப்போதும் இருப்பதை போலவே இருந்தேன். என்னுடைய தந்தை அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நான் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் தான் இருப்பேன். ஆனால் எப்போது உமர் இப்னு கத்தாப் அவர்கள் என்னுடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதற்கு பிறகு வீட்டிற்குள் கூட நான் ஹிஜாபோடு தான் இருப்பேன். அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்குரிய மார்க்கம் இந்த மார்க்கம். அதுதான் தக்குவா. இறையச்சம் என்பதே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அத்தக்குவா ஹாஹுனா, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். அப்படி இருந்தும் கூட இந்த தக்வாவிற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார் உணவு பிரார்த்தித்தவராக என்னுடைய ஜுமாவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். الحمدلله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين.
هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون. இணையத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தக்வாவை பற்றியான சில செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் இறையச்சம் உடையவர்களை தவிர மற்ற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இறையச்சம் உடையவர்களை தவிர மற்ற யாரிடத்திலிருந்தும் அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்கவே மாட்டான். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். அந்த யாசகம் கேட்கக்கூடிய அந்த மனிதர் வரக்கூடிய நேரத்தில் தன்னிடம் இருந்த பொருளாதாரத்தை அவருக்கு கொடுத்து விடுகிறார் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த இன்னொரு நபித்தோழர் சொன்னார், தக்கபல்லாஹ், இந்த அமலை உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த வார்த்தையை கேட்டவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தாடி எல்லாம் நினையும் அளவுக்கு தேடி தேடி ஆரம்பித்து விட்டார். உடனே இந்த நபித்தோழர் கேட்டா, நான் என்ன சொன்னேன்? அல்லாஹ் இந்த நன்மை ஏற்றுக்கொள்ளட்டும் என்ற வார்த்தையை தானே சொன்னேன், அதற்காக ஏன் இப்படி அழகினீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடத்திலிருந்து ஒரு தொழுகை அல்லது ஒரு நோன்பு அல்லது ஒரு சதக்கா இதை எதையாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டார் என்று நான் அறிந்து விட்டால் அஹ்பத்துல் மௌத், நான் மௌத்தை நேசித்து விடுவேன். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா உடையவர்கள் அவரிடத்தில் மட்டுமே நன்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் என்று அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் கண்ணீர் வடித்து சொன்னார்கள் என்றால், நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கடமைக்காக நோன்பை நோக்கி விடலாம், போட்டிக்காக நோன்பு வைத்து விடலாம், ஒரு சடங்காக நோன்பு வைத்து விடலாம். இல்லைகள் எதிர்க்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமைக்குரிய முத்தகப்பீர், அவன் எந்த நோக்கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்த்தாலோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய அமல்களை எல்லாம் ஹபாஅன் மன்சூரா, தூசிகளாக தூக்கி எறிந்து விடுவார். உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிவிட்டு விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅலம் அன்ன அக்வா மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா பிஅம்சாலி ஜிபால் திஹாமா தபீபன். நான் அறிவேன், எனக்கு தெரியும், என்னுடைய சமுதாயத்தில் நாளை மறுமை நாளில் திஹாமா அளவுக்கு நன்மையை சுமந்து கொண்டு வருவார்கள். நன்மை செய்தவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மையை கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? ஹபாஅம் மன்சூரா, அதையெல்லாம் தூசிகளாக பறக்க விட்டு விடுவார். சௌபான் ரலியல்லாஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்ன சொல்கிறீர்கள்? ஏன் இப்படி நடந்தது என்று கேட்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் வேறு யாரும் அல்ல, உங்களோடு இருப்பார்கள், உங்களைப் போலவே அமல்கள் செய்வார்கள், உங்களைப் போலவே தாஜத்துடைய நேரத்தில் தொழுவார்கள், உங்களைப் போலவே அல்லாஹ்வை புகழ்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார்கள். அவருடைய அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் தூக்கி எறிந்து விடுவார். மானக்கேடான காரியங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வரம்புகளை உடைத்து விடுவார்கள். அவருடைய அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை எறிந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். என்றால் நியத்திற்குரியவர்களே, அமல்களை செய்ய வேண்டும். அந்த அமல் என்பது தக்வாவோடு இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வம்மாமன் ஸாஃப மகாம ரப்பி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் சொல்கிறார், வம்மாமன் ஸாஃப மகாம ரப்பி, நாளை மறுமை நாளில் ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதற்காக யார் தன்னுடைய ஹவாவை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் வாக்களிக்கிறார், அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள். அப்படி என்றால்
இணையத்திற்குரியவரை உள்ளத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் உறுதியாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஒரே ஒரு அறிவிப்பு, அதாவது நம்முடைய ஜமாத் இந்த மார்க்கத்தை மேலும் செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த குர்ஆனை மக்களோடு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். அதில் ஒன்றுதான் அல் மாஹிரா என்று சொல்லக்கூடிய ஹிஃப்து மதர்சா காயல்பட்டணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு நிறைய அனாதை குழந்தைகள் அல்லாஹுடைய வேதமாக இருக்கக்கூடிய கலாமாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு பொருளாதாரம் இல்லை, அவர்களுக்கு உணவு தங்குமிடம் அனைத்தும் நம்முடைய ஜமாத் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு நாள் அந்த குழந்தைகளுடைய உணவுடைய செலவு என்ன தெரியுமா? 25,000 ரூபாய். ஒரு நாளைக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுடைய செலவு சிந்தித்து பாருங்கள். அவர்கள் அந்த குர்ஆனை மனனம் இடுவதற்கு இந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த முயற்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும், அந்த நன்மையை நீங்களும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளில் அந்த மதர்சாவுக்காக அல் மாஹிரா என்று சொல்லக்கூடிய ஹிஃப்து மதர்சாவுக்காக வசூல் எடுக்கப்படுகிறது. உங்களால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அன்ஃபிகு யுன்ஃபிகு. நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுத்தால் உங்களுடைய கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறும் கையாக அனுப்ப மாட்டான். உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பேன் என்று சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், மன்ஸல்லதி யுக்ரிதுல்லாஹு கர்தன் ஹஸனா. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அந்த கடன் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடனாக பார்க்கிறார். உங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த கடனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மடங்காக பெருக்கி நாளை மறுமை நாளில் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். நமக்கு வட்டி ஹராம், அல்லாஹ்வுக்கு ஹலால். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை பல மடங்காக ஒரு குதிரை குட்டி எப்படி வளர்ப்பார்களோ அப்படி வளர்த்து அந்த நன்மையை அதிகப்படியாக உங்களுக்கு நாளை மறுமை நாளில் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் இந்த மதரசாவுக்காக அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.